வெல்கம் பேக் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது நுங்கு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலை நல்லா கெட்டியாக காய்ச்சிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நுங்கில் வந்து சிறு துண்டாக இலசாக இருக்கிறத சிறு துண்டாக நறுக்கிங்க. பெரிய முத்து நல்லதாக இருந்ததுன்னா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது கொஞ்சம் மாம்பழத்தையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை போட்டுட்டு அதோடு வந்து ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஜா சீடையும் பாதாம் பிசினையும் ஒரு பக்கத்தில் ஊற வச்சுருங்க. இதை வந்து அரைச்சதை இந்த பால் சில்லு இருக்குது இல்லைங்களா, அதில் கொட்டிட்டு அரைத்த விழுதையும் அதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருந்தால் சர்க்கரை, ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். போட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா டைல்யூட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவை இன்னொரு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு வந்து மில்க் மேட் யூஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பால் பவுடர், அதையும் வந்து பால் பவுட்ரு வந்து பால் கொதிக்கிறச்சவே போட்டு மிக்ஸ் பண்ணி கரைச்சி கொதிக்க வச்சுக்கோங்க. ஆனால் மில்க் மெய்ட் வந்து பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, சர்க்கரையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எசன்ஸ் இருந்ததுன்னா, வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தால் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் எடுத்து பாதாம் பிசன், அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீடையும் போட்டுட்ருங்க. போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ எவ்வளோக்கு தக்கன மாதிரி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கலக்கி சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடுங்க. விருப்பம் இருந்தால் மாம்பழம் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இது சாய்ஸ் வந்து உங்களது தான். இளநீர் இது சீசன் இல்லையா, சீசன்றதுனால அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். சீசன் இருக்கும் போதே ஒரு பழத்தையும் நம்ம சாப்பிட்ணும். அதுக்காக தான். மாம்பழமும் இருக்குது. ஆனால் தயவு செய்து மாம்பழத்தை போட்டு கொதிக்கலாம் வச்சிடாதீங்க, அது திரிஞ்சு போயிடும். அப்புறம் செய்கிற விஷயமே வேஸ்ட்டாக போயிடும். அதோட வந்து இதோட மில்கோட காஞ்சின இது இருக்குது, பால் பவுடர் இருக்குது, அப்புறம் மில்க் மெய்டு, அதெல்லாம் நான் காட்டலை. அது உங்கள் தேவைக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு உங்களுக்கு அன்பானவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We see you in another video. Thank you.